சில குட்டீஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங். நீலகிரி பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கு தயாராகுங்கள். கோயம்புத்தூர், வால்பாறை, அப்புறமா தென்காசி பல மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பரவலான ஒரு பலத்த மழை பொழிவு அப்படின்றது பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூ ரெயின்ஃபால் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் ஒரு மிக முக்கியமான ஒரு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ஸ்கூல் ரீஓபன் நாளைக்கு இருக்குமா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா டுடே முஹரம்க்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே. நேத்து பாத்தீங்கன்னா நீலகிரி, வால்பாறைக்கெல்லாம் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் லீவு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் டெஃபினெட்லி நாளைக்கும் எந்த மாவட்டத்துக்கு விடுமுறை வரப்போகுது அப்படின்றதான் பார்க்கணும். நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், அப்புறமா தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க. ஸோ மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறதுனால அந்த மாவட்டங்கள்ல 20+ சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா மழை பொழிவு அப்படின்றது இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பா அந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்றது விடுக்கப்படலாம். அதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது. இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு இருக்குமா என்ற கேள்வி மாணவர்களிடையே தொடர்ந்து அதிகமாக எழுந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு அப்படின்னா யார் யாருக்குன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு, அப்புறமா டெல்டா ரிலிஜியன் மாவட்டங்களுக்கு, சேலம், ஈரோடு, நாமக்கல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நமக்கு லைட் ட்ரெயின் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கெல்லாம் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு வராது. ஓகேங்களா? இந்த மாவட்டத்தில் ஒரு 5 மாவட்டம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலி நாளைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை ஆய்வு மையத்தின் சார்பிலையும் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே எச்சரிக்கைகள் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் டெஃபினெட்லி கண்டிப்பாக ஒரு நல்ல மழை பொழிவு அப்படின்றது இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் பார்த்தீங்கன்னா கிடையாது. தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு மழை பொழிவு இருந்தாலும் கூட இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கும் சில குட்டி. ஸோ கவலைப்படாதீங்க. இந்த முறை அக்டோபர்லேயே நமக்கு நிறைய சைக்ளான்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லா மாவட்டத்துக்குமே லீவ் வரும். 20-30 மாவட்டங்களுக்கெல்லாம் லீவ் வரக்கூடிய ரெயின்ஃபால்ஸ்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சில குட்டீஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம எல்லா விதமான அப்டேட்ஸையுமே பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸ்கூல்ஸ் ரெயின் அப்டேட், காலேஜ் அப்டேட், சப்ளிமெண்ட்ரி அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு